முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அஇஅதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்திடும் வகையில் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணியின் பிரத்யேக வாகனம் மூலம் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் இருசக்கர வாகன ஓட்டிகளிடையே தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்திடும் நோக்கிலும் தயார் செய்யப்பட்டுள்ள கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணியின் பிரத்யேக வாகனம் மூலம் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் இந்த வாகனம் மூலம் பிரச்சாரம் நடைபெற்றது. அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி அமைப்பு செயலாளர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். தொடர்ந்து பெரியார் பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரத்யேக வாகனம் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் கழக அரசின் சாதனைகள் தொடர்பான பிரசுரங்களை வழங்கியும் கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. என் போன்ற பல பேருக்கு இது போன்ற 3 சக்கர வண்டிகள் கொடுத்து அவர்கள் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்து பல நன்மைகள் செய்து வரும் அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து வரும் காலகட்டங்களிலும் தமிழக மக்களாகிய நாங்கள், மாற்றுத்திறனாளிய நாங்களும் தொடர்ந்து அம்மா அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனிடையே திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.